ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய சாதத்தை வச்சு ஒரு கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அந்த பொட்டுக்கடலையே இது மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுக்கலாம். 1 கப் அளவு பழைய சாதம் எடுத்திருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அரைச்சி வச்ச அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்க்காம பாதி அளவு மட்டும் சேர்க்கலாம். தேவைப்பட்டால் பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுலேயும் 1/2 கப் அளவு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் மாவு ஈரப்பதமாக இருக்குது, அதனால் நான் எடுத்து வச்சுருக்க அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவு ரெண்டையுமே நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எல்லா மாவையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளையல் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி பிசைஞ்சாச்சு. இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் போட்டுட்டு இது மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம உருட்டி விட்டுக்கலாம். இப்போ முறுக்குக்குள்ளே நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டார் டிசைன் எடுத்திருக்கேன். இது மாதிரி உருண்டியாக உருட்டி மாவை முறுக்குக்குள்ளல் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு முறுக்குக்குள்ளே டைட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. இது மேலே ஆயில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது மேலே முறுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடாகி ரெடியாக இருக்குது. இதில் ஒவ்வொரு முறுக்காக நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி 1 by 1 நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. முறுக்கு வெந்துருச்சுன்னா எல்லா எண்ணெயும் அடங்கிடும். பாருங்கள், இது மாதிரி அடங்கியாச்சு. இந்த சமயத்தில் முறுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான முறுக்கு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எங்க அம்மாவோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.